வணக்கம். மார்க்கெட் மீண்டும் ஒரு புது உச்சம். நம்ம எதிர்பார்த்த அந்த 20,248 அந்த லெவலில் வந்து டச் பண்ணுமா கேட்டால் எஸ், டச் பண்ணிச்சு. இன்ட்ராடேயில் வந்து அந்த லெவலுக்கு மேலே போச்சு. க்ளோஸ் ஆனது அந்த லெவலுக்கு வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் எல்லாம் தெரியாது. நம்ம வந்து அதை பற்றி இப்போதைக்கு போக வேணாம். மார்க்கெட்டை வந்து ஸ்லோவாக ட்ராக் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நேற்று ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் பற்றி நம்ம வந்து சொன்னோம். கேன் இது பிரகாரம் 144 டேஸ் வந்து ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டே, செப்டம்பர் 15th 2008 லேமேன் பிரதர்ஸை கிராஷ் ஆனது. அதாவது கம்பெனி திவால் ஆயிடுச்சு. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேங்க் வந்து திவால் ஆச்சு. இது வந்து இன்னைக்கு டேட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பேங்க்ரப்சி. இவ்வளோ பெரிய பேங்க்ரப்சி வந்து யாருமே வந்து பண்ணது கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இது நடந்தது கிடையாது. ஸோ 15 வருஷத்தில் என்ன மாறி இருக்கு? நிறைய மாறி இருக்கு. இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் 2008 மாதிரி இல்லை, இப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லிட்டு 2013 அதுக்கான வேலை ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் 2019 வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி பிகாஸ் ஆஃப் நடுப்புற வந்து அந்த கொரோனா 2 வருஷம் வந்து பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆஸ் சச் இன்னைக்கு டேட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க பேப்பர்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்குது. பழைய குப்பை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் அப் பண்ணியாச்சு. அண்ட் ஆல் தோஸ் மெஸ்ஸஸ் க்ளீன். ஸோ இது வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்க்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறாங்க. தோ இன்டர்நேஷ்னலி மற்ற பேங்க்ஸ் எல்லாமே வீக்கான பொசிஷன் இருக்கும் போதும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து அட்வான்டேஜ். இது வந்து ஓவரால் எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது ஒரு சைடு வச்சுக்கலாம். நம்ம நேற்று பேசின மாதிரி அதானி குரூப் பற்றியும் ரிலையன்ஸ் குரூப் அம்பானி பற்றியும் நம்ம வந்து பேசலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க அந்த க்ரீன் எனர்ஜி ஏற்கனவே அந்த பேசின வீடியோலேயே நான் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். அதில் அவங்க இப்போ ஃபோக்கஸ் வந்து அந்த க்ரீன் எனர்ஜி சைடில் தான் இருக்குது. பொண்ணுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துட்டாங்க, பையனுக்கு டெலிகாம் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று பையனுக்கு வந்து பெட்ரோகெமிக்கல் கொடுத்துட்டாங்க. அப்பா க்ரீன் எனர்ஜி சைடில் இருக்கிறாங்க. க்ரீன் எனர்ஜியில் என்ன வேணும்? ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து சோலார் எனர்ஜி எடுக்க போகிறாங்க அண்ட் விண்ட் எனர்ஜி எடுக்க போகிறாங்க. இது ரெண்டையும் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறாங்க? பேட்டரியில் பண்ண போகிறாங்க. இது 4மே வந்து அவங்க இன்ஹவுஸில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா. அண்ட் இது இல்லாத திடீர்னு ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 10 நாள் கூட இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வி ஆர் ஆல்சோ கெட்டிங் இன்வால்வ் இன் டு த சிப் மேனுஃபேக்சரிங்ன்றது வந்திருக்கு. ஸோ சிப் மேனுஃபேக்சரிங்கில் ரிலையன்ஸ் உள்ளே வருதுன்னு சொன்னால் தட் மீன்ஸ் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரப்போகுதுன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ஏரியாவாக இருக்கும் தட் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல்ஸ் கொடுக்கறதுக்கு. சரி, இப்போ ரிலையன்ஸ் அப்படி கொஞ்சம் இந்த சின்ன விஷயத்தை மட்டும் பேசிட்டு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அதானி பற்றி நம்ம பேசலாம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, பிப்ரவரியில் வந்து அதானி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்ன்றது நான் கேட்டப்போ நான் வந்து சொன்னேன், இட் வில் டேக் டைம். ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க தூக்குவாங்கன்றது. எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வருது தட் அதானி என்டர்பிரைஸில் ப்ரொமோட்டர்ஸ் கௌதம் அதானி வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து ஒரு 2.5% வந்து ஏற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி அதானி போர்ட்லேயும் வந்து அவங்க ஏற்றி இருக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆஸ் எ ப்ரொமோட்டர் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அந்த பிப்ரவரியிலேருந்து வந்ததுக்கும் இப்போத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் கடனை வந்து நிறைய குறைச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு இன்னொன்று ஒரு நியூஸ் வருது. ஃப்ரான்ஸில் இருந்து டோட்டல்ன்ற ஒரு கம்பெனி அவங்க வந்து அதானி கேஸில் ஏற்கனவே அவங்க வந்து பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. அதானி க்ரீனில் வந்து ஏற்கனவே பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. அதில் ஃபர்தராக $700 million வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராங்க. அப்போ வரும்போதும் என்ன ஆகுது? ஓவராலாக அவங்களோட சோலார் பிளான்ட்டு அதில் வந்து அவங்க 50% ஸ்டேக் வச்சுருக்காங்க. 2.5 பில்லியன் கொடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. அதே மாதிரி அதானி கேஸில் வந்து அவங்க பர்சன்டேஜ் எடுத்தாங்க. ஐ திங்க் 19 or 20% ஸ்டேக் எடுத்தாங்க. அதான் இப்போ வந்து
அதானி டோட்டல் கேஸ் லிமிட்டட்ன்றது பேரில் வந்திருக்கு. அது எல்லாமே லிஸ்டிங்கில் இருக்குது. இது ரெண்டுமே இல்லாத ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இதில் வந்து என்ன காட்டுதுன்னு சொன்னால் இருக்கிற சர்ச்சை எல்லாமே இருக்கட்டும், சரியா? இவங்க வந்து யோக்கியம் இல்லைன்றது அடுத்த விஷயம். பட் பேசிக் ஐடியா இஸ் தட் இவங்களால அக்கௌண்டபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வர முடியுது. பேஸ் ப்ராப்ளம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டுனாலும் அதானியில் வந்து எக்கச்சக்கமான கடன் இருக்குது, அதாவது லிவரேஜ் இருக்குன்றது பேச்சு வந்துச்சு. அதாவது என் சொத்து வந்து 100 கோடி இருக்குது, ஆனால் எனக்கு கடன் வந்து 110 கோடி ரூபா இருக்குது, இல்லை 200 கோடி ரூபா இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் வந்து அதோட ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி இருக்குது. அந்த பிஸ்னஸை வச்சு பணத்தை கொடுத்தாங்களான்னு கேட்டால் அப்படி தான் வந்து இருந்துச்சு. இந்த லிவரேஜ் ப்ராப்ளம் தான் வந்து ஆக்சுவல் இஷ்யூ, சரியா? ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசனை பண்ணதுக்கு இதுதான் ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ். இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். அதானியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், அதானி என்டர்பிரைஸ் அதுக்குள்ளே வந்து இருக்கிற மெயின் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. ஆனால் மெயினாக வந்து பார்க்குறது வந்து ஏர்போர்ட், பாம்பே ஏர்போர்ட் ஆகட்டும், இன்னும் ஒரு 4-5 ஏர்போர்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் திங்கை வந்து வேல்யூ அன்லாக்கிங், இப்போ எப்படி வந்து ரிலையன்ஸ் வந்து ஜியோவை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணாங்களே அது மாதிரி நாளைக்கு அதானி என்டர்பிரைஸ் அதானி ஏர்போர்ட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் லிஸ்டிங்கில் வந்து என்ன மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்றது நினச்சி பாருங்கள். ஏற்கனவே வந்து டாட்டா வந்து ஒரு 1000 பிளேன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இண்டிகோ வந்து ஒரு 1000 பிளேன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஆகாஷ் அவன் வந்து ஒரு 500 பிளேன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாருமே அடித்து தள்ளும் போதும் இந்தியாவில் ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ டிமாண்டில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஒன்று. ரெண்டாவது, இந்தியா சைனாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. தட் இட் இஸ் கோயிங் டு பி எ வேர்ல்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். சைனா அளவுக்கு வந்துருமா? சத்தியமாக வராது, டைம் பிடிக்கும். மேபி 5 வருஷம் 10 வருஷம் எது வேணால் பிடிக்கட்டுமே. பட் டெஃபினட்டாக இன்னைக்கு டேட்டில் நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அது மாதிரி 10 மடங்கு ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும் போதும் எத்தனை போர்ட் வந்து அதானி கண்ட்ரோலில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த கேள்வி வரும், அதானின்னு சொன்னால் பிஜேபி தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது. அதானி அவங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தது வந்து 1994 அண்ட் கரண்ட் இந்த இந்த கடைசி போர்ட்டு கொச்சி போர்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ட்டு எல்லாமே வந்து காங்கிரஸ் பீரியடில் இருக்கும்போது தான் அவங்க வந்து அக்வயர் பண்ணது. அண்ட் ஆஸ் அ பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸில் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம். பட் ட்ராக் ரெக்கார்ட் க்ளீனாக இருக்கான்னு கேட்டால் எஸ், க்ளீனாக தான் இருக்குது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து இதை வந்து பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னால் ஒதுக்கி வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மேஜர் போர்ட்டை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீலங்காவில் இருக்கிற போர்ட்டும் வந்து அதானி டேக் ஓவர் பண்ணியிருக்கு. இப்போ ரீசண்டானா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா HAIFA அந்த போர்ட்டையும் வந்து அதானி வந்து டேக் ஓவர் பண்ணிச்சு. இப்போ அந்த போர்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்த G20 சமிட்டில் சைனீஸ் பிரசிடென்ட் வரல. சைனா வந்து ஏற்கனவே வந்து உலகம் பூரா வந்து இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் கடனை கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை கொடுத்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் லாலிபாப் கொடுப்பாங்களே அது மாதிரி கொடுத்து நிறைய கண்ட்ரியை வந்து நாசம் பண்ணி வச்சுருக்குறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள், நம்ம மியான்மார், பங்களாதேஷ் தப்பிச்சிக்கிச்சு, அந்த சைடு மலேசியா, ஆஃப்ரிக்காவில் நிறைய நாடுகள். இவங்க எல்லாத்துக்குமே வந்து கேஷ் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேஷ் கொடுப்பாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னுவாங்க, அந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணுவாங்க? சைனீஸ் ஆளுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஷ் எங்கே போகுது? சைனீஸ் கம்பெனிக்கு தான் போகும். கடன் யாருக்கு போகும்? அந்த நாட்டுக்கு போகும். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பெல்ட் அண்ட் ரோட்ன்ற கான்செப்ட் போட்டு அந்த இது ப்ராஜெக்ட்ஸ் பேசிக்காக அவங்களோட சுயநலத்துக்கோசரம் பண்ணாங்க. இப்போ இதை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இருந்துச்சு. இப்போ இந்தியா வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த G20 மாநாடும் போதும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாங்க. யார் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க நினச்சி பாருங்களேன். இந்தியா அவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஃபண்டிங் யார் பண்ண போகிறாங்க? US பண்ண போகிறாங்க.
என்ன ப்ராஜெக்ட்டு? இந்திய துறைமுகத்திலேருந்து கப்பல் கிளம்பும், சரக்கு எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே போகுது? சவுதி அரேபியா இல்லாட்டினா யுஏஇ. அந்த போர்ட்டில் போய் நிற்கிது. அங்கேருந்து கப்பலில் இருந்து ட்ரெயினில் போகுது. எப்படி? ட்ரெயினில் போகுது. ட்ரெயினில் மிடில் ஈஸ்ட் பூரா எங்கே போகுது? யுஏஇ, சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், இப்படியெல்லாம் டச் பண்ணி அந்த போர்ட்டில் அந்த சைடு மூலையில் போய் நிற்கிது. அந்த மூலையிலேருந்து மறுபடி கப்பல் கிளம்பி யூரோப்புக்கு போகுது. ஸோ யூரோப்பில் யாரெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க? இட்டாலி இருக்குது, ஜெர்மன் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது. இது இல்லாத மற்ற யூரோப்பியன் யூனியன்ஸ் உள்ளே இருக்குது. இல்லை? ஸோ இது சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் செட்பேக். அவங்க வந்து சைனா தனியாக ஆளணும்னு நினச்சே பண்ணாங்க. இது வந்து கூட்டணியாக பண்ணது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று. ரெண்டாவது, டெஃபினட்டாக இது வந்து ஒரு மேஜர் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் இதில் போர்ட்டும் இருக்குது. அப்போ போர்ட் இருக்குன்னு சொன்னால் அது வந்து அதானி போர்ட் மூலமாக போகுதா இல்லை வேறு போர்ட் மூலமாக போகுதான்றது நம்ம அந்த டிஸ்கஷன் வேணாம். பட் டெஃபினட்டாக மேபி இன்னைக்கு டேட்டில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ட் வந்து அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அந்த போர்ட் வழியாக போகும்போதும் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன்வால்வ். ஸோ டெஃபினட்டாக அதானி குரூப் வந்து ரொம்ப நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு சைடில் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இன்னொன்று சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து உள்ளே வந்தாங்க. பட் இந்த கான்ட்ரவர்சினால் அப்படி அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 1 year or 1.5 yearsல இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ராக் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கேயோ கோணல் இருக்கும், அந்த கோணலை சரிப்படுத்திக்கிட்டாங்கன்றது சொன்னால் டெஃபினட்டாக ஸ்கை இஸ் த லிமிட் அவங்களுக்கு. ஸோ என்டையர் பிஸ்னஸ் சைக்கிள், அவங்களோட டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்டையர் பிஸ்னஸ் சைக்கிள் வந்து அவங்களுக்கு தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் என்ன ஃபைனலாக இதை வந்து ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், அதானி குரூப் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் இருக்கிறாங்க. போர்ட், ஏர்போர்ட், க்ரீன் எனர்ஜி, ஹைட்ரஜன். ஸோ இது மாதிரி இடத்துல இருக்கும் போதும் டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சர் க்ரோத்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. கம்பெனியில் வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆஸ் லாங் ஆஸ் ஒன்றே வச்சுங்க, ஆஸ் லாங் ஆஸ் ஒரு கம்பெனியை வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸை ஏமாத்தாத இருக்கிறாங்க சொன்னால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் கண் மூடிட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதானி இப்போ சரி, நம்ம ரிலையன்ஸ் அம்பானி குரூப்பு, தீருபாய் அம்பானி பண்ணாத ஃபோர்ஜரியா ஒரு படமே எடுத்திருக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் பண்ணாங்கன்றது. சரியா? அவரோட கான்செப்ட் ரொம்ப கிளியர். கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம், பட் ஏன் இன்வெஸ்டர்ஸை வந்து நான் ஏமாற்ற மாட்டேன் சொல்லி அவர் வந்து ஓப்பனாகவே வந்து பப்ளிக்கில் வந்து பேசியிருக்கிறாரு. லீகலாக நான் என்ன பண்ணுறேனோ அதான் நான் பண்ணுறேன். ஸோ இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கா, நீ பேச, நான் பண்ணுறேன். லீகலாக நான் பண்ணுறேன். இது எத்திக்ஸ் இல்லையான்றது அடுத்த விஷயம். பட் லீகலாக நான் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் தீருபாய் அம்பானி பேசின பேச்சு. ஸோ அதே தான் வந்து இப்போதைக்கு அம்பானி குரூப்லேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. லீகலாக எவ்ரி திங் வாட் இஸ் தேர் ஆன் தி பேப்பர், இட் இஸ் லீகல். எத்திக்ஸான்னு கேட்டால் நம்ம அதுக்கு விஷயத்தில் நம்ம போகலை. டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வில் மேக் பிக் மணி, ஆனால் இம்மீடியட் கிடையாது, லாங் டேர்ம், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் தே வில் கிரியேட் அ ஹியூஜ் அசெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதானி குரூப். நான் ஏற்கனவே டாடா குரூப் பற்றி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸ் பற்றி ஒரு ஸ்பெஷல் குரூப் பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி இன்றைக்கி நம்ம பண்ணது வந்து ஒரு மினி அதானி குரூப் அனாலிசிஸ். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.